தேவனையே நேசிக்கிறதுக்கு தேவனுடைய அன்பு நமக்கு தேவையா இருக்கு. தேவனையே நேசிக்கிறதுக்கு தேவ அன்பு தேவை. அதே மாதிரி நம்ம மனைவியை நேசிக்க, நம்ம கணவனை நேசிக்கவும் அவர் அன்பு நமக்கு வேணும். அதனால அவர் சொன்னாரு எபேசி சபையை பார்த்து, நீ ஆதி அன்புக்கு திரும்பு. ஆதி அன்புக்கு திரும்பிட்டோம்னா கணவன் மனைவி உறவு ஆரோக்கியமாயிரும். அந்த ஆதி அன்பு என்னது? அவர் நம்மேல் வைத்த அன்புக்கு திரும்புறது. நான் இன்றைக்கு சில விஷயங்கள் உங்களுக்கு பேசணும்னு நினைக்கிறேன். பிலிப்பியர் 3. இப்படி ஒருவேளை தோணலாம், என்ன அவரு பொதுவா சொல்றதுதான் திரும்பியும் சொல்றாரு, பேசுறதுதான் திரும்பியும் பேசுறாரு, இது எங்களுக்கு தெரியுமே அப்படின்னு நீங்க நினைக்கலாம். அப்ப பவுல் எழுதுறாரு பிலிப்பியர். எழுதும்போது என்ன சொல்றாருன்னா, மேலும் என் சகோதரரே, கர்த்தருக்குள் சந்தோஷப்படுங்கள். எழுதினவைகளையே எழுதுவது எனக்கு வருத்தமல்ல, அது உங்களுக்கு நலமாயிருக்கு. சொன்னதையே உங்களுக்கு சொல்றது எனக்கு வருத்தம் இல்ல, ஏன்னா அது உங்களுக்கு நல்லது. அந்த மாதிரி சில விஷயங்கள் தான் சொல்ல இருக்கேன். ஓகே, தேவனுக்கு ஒரு சித்தம் இருக்கு. பிதா குமாரன் பரிசுத்த ஆவி ஆகிய திரியேகத்துல பிதாவுக்கு ஒரு சித்தம் இருக்கு. அந்த சித்தம் என்ன சொல்லுங்க? ரோமர் 8 வாசிக்கிறோம். நாம் அனைவரும் தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாவது. எங்க முதிர்ச்சி எதுக்கு நிகரா இருக்கணுமா? உங்க வைஃபை பார்த்து சொல்லுங்க, பிதாவுக்கு ஒரு சித்தம் இருக்கு. அதாவது உங்க வைஃபை பார்த்து சொல்லுங்க, வைஃப் ஹஸ்பண்டை பார்த்து சொல்லுங்க, நீங்க இயேசு கிறிஸ்துவினுடைய சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாகு. நீங்க என்ன? அப்படியே உள்ள உள்ள அப்படியே எடுத்துக்கோங்க பார்ப்போம். அப்படியே போகுதா? பிதாட ஒரே சித்தம் என்னது? இந்த சித்தத்தின் தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களா? இந்த தீர்மானம், இந்த தம்முடைய குமார சாயலுக்கு ஒப்பாக மறுரூபமாகிற தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு எதுவாய் நடக்கும். அப்ப என்னுடைய ஷர்மியனுடைய இதே துடிப்பா என்ன இருக்கணும்னா, கிறிஸ்து இயேசுடைய முதிர்ச்சிக்கு நிகரான முதிர்ச்சி, மறுரூபம். அந்த மறுரூபமாக்கப்பட்ட ஒரு தம்பதி கிட்ட பிதா விரும்புறது என்னன்னா, அவருக்கு ஒரு திட்டம் இருக்கு. அது வில்லு, இது பிளானு. நாம அவருடைய சாயல்ல மறுரூபமாறது என்னது? இயேசு கிறிஸ்துவின் சாயல்ல மறுரூபமாவது பிதாவின் சித்தம். சொல்லுங்க, அது சித்தம். வில். பிளான் என்னன்னா, அந்த மறுரூபமாகிற தம்பதியரை வச்சு அவர் இந்த பூமியில அவருடைய ராஜ்யத்தை விரிவாக்குறது, அவருடைய குடும்பத்தை விரிவாக்க நினைக்கிறாரு. அதுக்கு பேர் தான் நாம ஒன் பிக் ஹாப்பி ஃபேமிலின்னு சொல்றோம். தமிழ்ல எப்படி சொல்லலாம்? ஒரே மகிழ்ச்சிகரமான பெரிதான ஒரு குடும்பம். கிட்டத்துல ப்ரூஸ் அண்ணன் பார்த்த போது சொன்னாரு, ஆஸ்திரேலியால அவங்க டேபிள்ல உட்காந்து சொல்லுவாங்களாம். டேபிள்ல உட்காந்து என்ன சொல்லுவாங்களா? எல்லாரும் சாப்பிடும் போது, எங்க பப்பா, எங்க பிதாட டேபிள் அது பெரிதான 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 மேஜை. எங்க பிதாவின் மேஜை பெரிதான மேஜை, பிதாவின் மேஜை பெரிதான பெரிதான பெரிதான. நீங்க சாப்பிடுறதுக்கு ஒரு மேஜை இருக்குல்ல, ஆனா பிதாவின் மேஜை எப்படிப்பட்டதா? அவரோட ஃபேமிலி டேபிள் பெரிய டேபிள். அது நம்மளதான் பத்தி பேச. அப்ப பிதாட திட்டம் என்னன்னா, சந்தோஷமான பெரிதான ஒரு குடும்பத்தை இந்த பூமியில விரிவாக்கவும். சித்தம் என்னது? மறுரூபம் யார மாதிரி? நடிகன் மாதிரியா? இயேசு கிறிஸ்து. நம்ம மூத்த சகோதரனுக்கு நிகரா. பிளான் என்னது? ஒரு தம்பதியர். காடுடைய பிளான் என்ன? கப்பல். உதாரணத்துக்கு எடுப்போமே, தண்ணீர்னால
பூமி அழியுது. அவர் யாரை சூஸ் பண்றாரு? ஒரு தம்பதியர், நோவாவையும் நோவா மனைவி. அப்புறம் நோவாட 3 மகனும் அவங்க மருமகள் மனைவி. அப்புறம் மிருகங்களை சொல்லும் போது கூட எப்படி சொல்றாரு? ஜோடு ஜோடாய், ஜோடு ஜோடாய், ஜோடு ஜோடாய், ஜோடு ஜோடாய். ஏன் ஜோடு? ஏசுத்தா ஏன் ஜாதி கேட்ட மூடி, ஷர்மிதா ஏன் ஒரு ஜோடி, ஒரு ஜோடி. மனம் சுத்தி சுத்தி வருதே தானா. இயேசுவை சுத்தினாலே, பிதாவை சுத்தினாலே இங்க மனம் இங்கதான் சுத்தும். ஏன்னா ஒரே சரீரம், கப்பல். ஆதாம் ஏவாள் மனிதன் தனிமையா இருக்கக்கூடாது, ஜோடி, கப்பல். இப்ப வார்த்தை மாமிசமாகணும், வேர்ட் பிகம் ஃபிளஷ். அப்படின்னா யாரா வராரு? அவர் வாரன்னா என்ன தேவை அவருக்கு? இயேசு வார்த்தையாகியவர் மாம்சமா வாரான்னா ஜோடு. மரியாளும் யோசேப்பு தம்பதியர்கள் தான் பிதாவின் திட்டம். ஆனாதான் மல்கியால் அவர் எழுதுறாரு, இந்த தம்பதியர்களை அழிச்சா போதும் அவருடைய திட்டத்தை கொலாப்ஸ் பண்ணிடலாம் என்பதை சத்ருவானவன் அறிந்திருக்க. ஆனாதான் இன்றைக்கு பாருங்க, ஒரு காலத்துல நாம் இருவர் நமக்கு இருவர், அப்புறம் நாம் இருவர் நமக்கு ஒருவர், இப்ப நாம் இருவர் நமக்கேன் ஒருவர். இப்ப என்னன்னா, நாம ஏன் திருமணம் பண்ணணும், நீ உன் பாட்டு என் பாடு, லிவிங் டுகெதர் அப்படின்னு போய் அந்த கப்புலையே என்ன பண்றான், சிதைக்கிறான். அந்த காலத்துல ஒரு நோவாவை சூஸ் பண்ண மாதிரி இந்த சீசன்ல உங்க மேல அவருடைய போக்கஸ் இருக்கு. ஆனாலும் உங்களை நோண்டிக்கிட்டே இருப்பான் சில விஷயங்களால. உங்க கணவன் மனைவி உறவை அது ரொம்ப பத்திரமா பாதுகாக்கணும். ஜோயேவும் லவினாவும் இருக்காங்க, அவங்களுக்கு எனக்கு என்ன இல்ல, அடிக்கடி சொல்றேன், உடன்படிக்கை இல்ல. அவங்க ஏன் உடன்படிக்கைன்னு என்னது? எனக்கு ஷர்மிக்குமான உடன்படிக்கை கனி, கற்பத்தின். ஆனா நாம எப்படி நடந்து கொள்வோம் தெரியுமா? உடன்படிக்கையை தள்ளி வச்சுட்டு கனிய அப்படியே உடன்படிக்கை மாதிரி பார்த்துட்டு இருப்போம். உடன்படிக்கையை முறிச்சிட்டு கனியை ஒன்னும் பண்ண முடியாது. கனி ஜீவனா இருக்கிறது உடன்படிக்கையில நிலைச்சிருக்கிறதுல தான் இருக்கு. இப்ப என்னுடைய ஆவிக்குரிய பிள்ளைகள் இதுக்குள்ள இருக்கீங்க, இந்த உடன்படிக்கையில கனிதான் நீங்க. நான் அப்படியே உங்களை அப்படியே பண்ணிக்கிட்டு ஷர்மிய அப்படி பண்ணிட்டு இருக்கேன்னு வைங்களேன், தள்ளி வைக்கிறேன்னு வைங்களேன், கனி இன்னும் கொஞ்ச நாள்ல அடிக்கி போய். அதனாலதான் ஸ்டனி அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்தினாரு. சபையை நடத்துறேன்னா அவன் சொந்த குடும்பம், மனைவிய போஷித்து நடத்தணும் அப்படின்னு. அப்ப நான் அடிக்கடி ஒரு விஷயம் சொல்லுவேன், ஞாபகம் இருக்குல்ல, பிசினஸ்ல நீங்க போக்கஸா இருந்தா பிசினஸ் வளரும், ஊழியத்துல மாத்திரம் போக்கஸா இருந்தா ஊழியம் வளரும், பணம் விஷயம் ஜெனரேட் பண்ணணும்னு போக்கஸா இருந்தா அது வளரும். ஆனா ஒண்ணுல மட்டும் போக்கஸ்டா இருந்தீங்கன்னா இதெல்லாம் வளரும். அது என்னன்னா கணவன் மனைவி உறவு. மோகன் பிசினஸ் பண்றாரா, உங்க 2 பேர் நீங்க பெரிய பிசினஸ்ல அடுத்தடுத்த லெவல் போகணும்னா இங்க போக்கஸ் பண்ணும். ஜாஷ் பிசினஸ் பண்றீங்களா காஞ்சிபுரம், இங்க போக்கஸ் பண்ணீங்கன்னா அங்க ஃப்ரூட் வரும் எல்லாத்துலயுமே. அப்ப தேவனுடைய சித்தம் என்னது, நம்ம குமாருடைய சாயல் கோப்பாய் மறுரூபமாவது. ஆனா அவருடைய திட்டம் என்னன்னா தம்பதி, ஒரு தம்பதி. நீங்க உணர்றீங்களா அந்த தம்பதி நீங்க தான் அப்படின்னு பர்சனலைஸ் பண்ணுங்க. நாம 2 பேரும் நாம டெஸ்டினி கப்பல், ஒரு நோக்கம் உள்ள, சரிதானே, ஒரு நோக்கம் உள்ள தம்பதியர்கள். அவங்க வைஃப்ல கண்ணை பார்த்து சொல்லுங்க, நாம ஒரு நோக்கம் உள்ள தம்பதியர். நமக்கு ஒரு பெரிய நோக்கம், எதிர்காலம் இருக்கு. நமக்கு ஒரு நோக்கம், எதிர்காலம் இருக்கு சொல்ல. அப்ப சில விஷயங்கள் பேசிக்கா சொல்ல போறேன். சொல்றத கேட்டுட்டு ஐயோ இதுதான் தெரியுமே, இதை சொல்லவா கூப்பிட்டீங்கன்னு கேட்டா
நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா, ஓ நல்லா வீட்டில் ஒரு ஜன்னல் வைக்கணும், ஏசி மாட்டணும், டேபிள் வாங்கணும், பெரிய எல்இடி டிவி வாங்கணும், அதெல்லாம் பிளான் பண்றீங்க. 4 தட்டு வீடு கட்டணும், 4 மாடி. பேஸ்மெண்ட் இல்லாம 2 ஃப்ளோருக்கு நீங்க பேஸ்மெண்ட் போட்டா 2 ஃப்ளோர் தான் கட்ட முடியும். 42 ஃப்ளோருக்கு நீங்க பேஸ்மெண்ட் போட்டா 42 கட்ட முடியும். அந்த அஸ்திபாரம் எப்போதுமே சாலிடா இருக்கணும். அஸ்திபாரத்துல என்ன விழுந்துடக்கூடாது. அதனால சிம்பிளானதுதான், ஆனா அதுதான் நமக்கு செய்ய கஷ்டம். ஆமா, அது எப்படின்னா, சில ஆடான விஷயங்கள் பண்ணுவான், ஆனா வாழைப்பழத்தோலை உரிக்கிறதுல இருக்க சோம்பேறி தானே இருக்கு. தெரியுங்களா? வாழைப்பழம் தோல் உரிக்கிறதுல ஒரு கடுப்பு இருக்கு சிலருக்கு. சொல்றாங்க ஆரஞ்சு உரிக்கிறதுல, ஆனா உள்ள சுவை இருக்கு. சரி, முதல்ல நாம அந்த பாயிண்ட்ஸ்ல இத பார்ப்போம். முக்கியமான ஒரு பாயிண்ட் வந்து பர்சனல் டைம். உங்களுக்கும் உங்க மனைவிக்கு இருக்கிற தனிப்பட்ட தரமான நேரம். சிலர் கன்ஃபியூஸ் பண்ணி கொள்றாங்க. ஃபேமிலி டைமையும் கப்பிள் டைம்னு நினைக்கிறாங்க. உங்க பிள்ளைல அப்படியே வந்து உங்களோட கொய்யான்னு உட்கார்ந்து இருக்குங்க. பிள்ளைல கூட்டிட்டு பார்க் போறது, வாக்கிங் போறது, ஷாப்பிங் போறது, இல்ல வீட்டுல உட்காந்து பேசுறது, அவங்க கூட சமைக்கிறது எல்லாமே வந்து அது என்னது, வீடை கிளீன் பண்ணி அவங்க கூட குவாலிட்டி டைம் செய்யறதுக்கு பேர் ஃபேமிலி டைம். எங்க லைஃப்ல இருக்கு. ஒன்ஸ் a வீக் ஃபேமிலி டைம் இருக்கு. ஆனா ஃபேமிலி டைம் வேற, தம்பதியர்களுக்கான தரமான நேரம் வேற. வேதத்துல இப்படி ஒரு வாக்கியம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? மனைவியை கண்டடைகிறவன், நீதிமொழியில இருக்கு, மனைவியை கண்டடைகிறவன் கர்த்தரிடத்தில் தயவை பெற்றுக் கொள்கிறான். அந்த வார்த்தை நிறைய நேரங்கள்ல நாங்க எதுக்கு யூஸ் பண்றோம்னா, ஓ எனக்கு ஒரு நல்ல மனைவி கிடைச்சா, திருமணத்தின் தருணத்துல சொல்றோம், அவ கிடைச்சிருக்கா, அதனால கர்த்தரிடத்துல நான் நல்ல தயவு பெற்றிருக்கேன். ஆனா அந்த வார்த்தை வந்து எப்பொழுதுமே நம்ம லைஃப்ல பிரசன்டாவே இருக்கணும். எந்த ஒரு விஷயமானாலும் மனைவியை இன்வால்வ் பண்ணி செய்யணும். அந்த எந்த ஒரு சூழ்நிலையிலையும் மனைவியை கண்டடைகிறவன் கர்த்தருடைய தயவு அதுல பார்ப்போம். வைஃப் புருஷன்ட்ட சொல்லுங்க, அது திருமணத்தின் போது அல்ல, எல்லா விஷயத்திலும் உங்க விஷயத்துல நீங்க என்னோட டிஸ்கஸ் பண்ணி என்ன கண்டடைகிறது தான் நீங்க அவர்கிட்ட தயவை ரிசீவ் பண்றது அப்படின்னு வைஃப் ஹஸ்பண்ட சொல்லுங்க. சொல்லுங்க, நான் உங்களுக்கு அவைலபிளா இருக்கேன்னு உங்க கணவரை பார்த்து சொல்லுங்க. நீங்க என்கிட்ட வரலாம், உங்க விஷயம் என் விஷயம். உலகத்திலேயே மிக அதிகூடிய ஜனங்கள் வரக்கூடிய ஒரு சபை அமைப்பு தான் கொரியால இருந்துச்சு. உங்களுக்கு தெரியும் அவர் பேர். இப்ப மேகம் போன்ற திரளான சாட்சிகளோடு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். தன் தேகத்தை விட்டு போனா டேவிட் யாங்கிஷோ, பால் யாங்கிஷோ. அவருக்கு சபை அப்படியே நிரம்பிக்கிட்டே இருக்கணும், லட்சங்க, 8 லட்சம் 10 லட்சம் அப்படின்னு. ஒரு முறை ஜெபிக்கிறாரு பலிபீடத்துக்கிட்ட இருந்து. ஒரு தெய்வீக ஒரு உன்னத அனுபவம் அவருக்குள்ள வருது. அவர் நினைக்கிறாரு, ஆவியானவருடைய அசைவாடுதல் எனக்கு ரொம்ப வேணும், என் சபையில வேணும், என் ஊழியத்துல வேணும். The move of the Holy Spirit அப்படின்னு. அப்ப அவருக்குள்ள இருந்து ஒரு காரியம் நடக்குது. அவர் என்ன கேட்டாரு, the move of the Holy Spirit. அப்ப அவருக்கு பிதாட சத்தம் கேக்குது. முதலாவது கேட்டுச்சு, தேவ ஆவியானுடைய அசைவாடுதல் வேணும்னு கேக்குறீங்க, உன் மனைவிய நீ எப்படி ட்ரீட் பண்ற அப்படின்னு கேக்குற. மனைவிக்கு நீ தருணம் கொடுக்கறியா, நேரம் கொடுக்கறியா அப்படின்னு கேக்குற. இவர் ஆவியானவருடைய அசைவை கேட்கிறாரு. ஆனா தேவன் கேட்கிறது, நீ மனைவியோட இருக்கிற அசைவு எப்படி இருக்க, அசைவாடுது ரூட்டட். அதுக்கு எதுக்கு ஏன் கோர்த்து போடுறாரு?
அவருக்கு நேரம் கொடுக்கறியா? இல்ல, ஊழியம் ரொம்ப முக்கியம், பிஸி. ஆண்டோட்டே, நீ மனைவிக்கு நேரம் கொடுக்கறியா? உன் மனைவிய நீ யூஸ் பண்ற. எப்படி மனைவிய நீ யூஸ் பண்ற, அதேதான் நீ பரிசுத்தாவியானவருக்கும் செய்யற அப்படின்னு சொன்னார். பரிசுத்தாவியானவரையும் நீ யூஸ் தான் பண்ண. ஆவியானவரை நீ என்ன பண்ற? யூஸ் பண்ற. உன் மனைவியை எப்படி நீ ட்ரீட் பண்றியோ அது எதன் வெளிப்பாடுனா பரிசுத்த ஆவியானவரை நீ எவ்வாறு ட்ரீட் பண்ற என்ப. அதனாலதான் பைபிள்ல ஆவியானவருடைய சத்தியங்களுக்குள் நடத்துறது, தேற்றுகிறது எல்லாமே பரிசுத்த ஆவியானவருடைய பங்கு. மனைவிக்கு கொடுக்கப்பட்டிருக்க துணையாளர், துணைவி. புரியுதா நான் சொல்றது? அதனால ஆவியானவர் 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 அப்படி யாரோ ஏதோ ஒரு ஆவியானவர் சொல்றாங்கன்னா, நீங்க முதல்ல அவங்க மனைவி கிட்ட போய் பாருங்க. அவங்க கணவன் மனைவி உறவுனா அவர் ஆவியானவர்னு வேற எதையோ ஒண்ணு பண்ணிட்டு இருக்காரு. ஒரு டிராமா. வைஃபோட இருக்கிற இன்டிமேசி தான் ஹோலி ஸ்பிரிட்டோட இருக்கிற இன்டிமேசி. அதனால வைஃபுக்கு நீங்க நேரம் கொடுக்கணும். உங்களுக்குன்னு தரமான நேரம் இருக்கணும். அந்த நேரத்தை எதுக்குமே காம்ப்ரமைஸ் பண்ணாதீங்க, விட்டு கொடுக்காதீங்க. அதுக்கு பேர் என்ன? உங்களுக்கும் மனைவிக்கு இருக்கிற அந்த தரமான நேரத்துக்கு யாருதான் அந்த குவாலிட்டி டைம்ல இன்வால்வ் ஆனாலும் நீங்க அவங்ககிட்ட சொல்லணும். ஜானிலி சொன்ன மாதிரி நோ டைம். சொல்லுங்க. வேலை செய்யறவங்க எல்லாம் இருக்கீங்க இதுக்குள்ள. வாரத்துல ஒரு நாள், ஒரு அரை நாள் அல்லது ஒரு 2 மணித்தியாலம் மனைவியோட ஒரு தரமான நேரம். ஆனா காசு இல்ல வெளியே கூட்டிட்டு போயிட்டு ஒரு பிளெயின் டீயை வாங்கி ஸ்ரீலங்கால ஒரு ஷாப்பிங் பேக்ல கட்டிட்டு ஒரு பார்க்ல 2 பேரும் உட்கார்ந்து பிளெயின் டீ எவ்வளவு ஸ்ரீலங்கால? 50 ரூபாவா? இந்தியால ஒரு சாய் எவ்வளவு டீ? 20 ரூபா. ஜெனிஃபருக்கு தான் தெரியும். ஒரு டீ ஒண்ணு இல்லாட்டி வீட்டுல இருந்து ரெடி பண்ணிப்பேன். அது வெளியே தான் போகணும்னு கட்டாயம் இல்லை. சில நேரங்கள்ல நாங்க வெளியே போவோம். சில நேரங்கள்ல நாங்க என்ன பண்ணுவோம்னா குவாலிட்டி டைம். பிள்ளைகள் ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பி பேபியை தூங்க வச்சுட்டு வீட்டுல கேட்டானே, நாங்க வீட்டுல தானே இருக்கோம். 24 மணித்தியாலமும் 4 மணிக்கெல்லாம் வைஃபோட தானே இருக்கோம். அது கூட 24 மணித்தியாலம் இருக்கிறதும் அந்த தரமான நேரம் கொடுத்திருக்கிறதும் ரெண்டும் ஒண்ணு இல்லை. அது எப்படின்னா நம்ம கிட்ட ஜெபிக்கிறியாப்பா, ஆண்டவரோட பேசுறியான்னு. எப்போதும் ஆண்டவர் எனக்குள்ளதான் இருக்காரு, ஆண்டவருக்குள்ளதான் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம். ஜெபிக்காத ஒரு சோம்பேறி தரத்துக்கு இந்த டயலாக சொல்லிட்டு போவோம் தெரியுமா? ஆமா, ஆண்டவர் எப்போதும் இருக்காரு தெரியும். ஆனா ஒரு தரமா உட்கார்ந்து ஒரு கணவன் மனைவிக்குன்னு ஒரு இன்டிமேட் லைஃப் இருக்குல்ல, அந்த லைஃப் மாதிரி காடோட ஒரு இன்டிமேட் லைஃப் இருக்கணும். அனுபவபூர்வமா அறியுது. ஆரம்பிக்கும் போது கஷ்டம், நாள் ஒத்து வராது. இப்ப ஜானிலி சொன்னாரு, இவங்க 2 பேருமே ஒரு சமுதாயத்தை நடத்துறாங்க. ஆனா இவங்க சொல்றாங்க, எங்களுக்கு இங்க இருக்கிற உறவுனாலதான் அங்க எங்களுக்கு வாழ்க்கை தெரியுதுன்னு எல்லாரும் சொல்றாங்க. இவங்க சொல்றாங்க, முதல்ல உங்க ஹஸ்பண்ட் ஒய்ஃபுக்குள்ள இன்னும் நாள் குறிக்கலன்னா இந்த நல்ல நாளை குறிச்சுக்கோங்க. இதுதான் உங்க வாழ்க்கையில நல்ல நாள். எந்த நாள்? தரமான நாள் குறிச்சுக்கோங்க. இப்ப இல்லாட்டி நீங்க அப்படியே விட்டோன்னா ஓடி போயிடுவீங்க, தெரியாதா? நல்ல நாளை குறிங்க. குறிச்சு வச்சிருக்கவங்க ஓகே, குறிக்காதவங்க நல்ல நாள். ஒவ்வொரு நாளும் மினிமம் 20 நிமிஷம் வைஃபோட குவாலிட்டியா டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அது வேற. ஆனா வாரத்துல ஒரு நாள் மினிமம் ஒரு 2-3 மணித்தியாலம் ஆச்சு, இல்ல 1 மணித்தியாலம், 1 மணி நேரம் கொடுத்து பாரு, உன்னை தேவன் உயர்த்துவாரு. அது இங்க ஆரம்பிங்க. 10ல் 1 பங்கு கொடுத்து பாரு, கடன் இல்லாமல் நடத்து பாரு.
மனைவிக்கு கொடுக்குறீங்களா? உங்க கையில இருந்து நீ செலவுக்கு வச்சுக்கோமா அப்படின்னு. மாசத்துல ஒரு நாள் ஒரு ஹாஃப் டே இல்லாட்டி ஒரு 1 டே அவுட்டிங் போயிட்டு ஈவினிங் வாங்க. உங்ககிட்ட பணம் நல்லா இருக்கு ஒரு அளவுக்குன்னா ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா 1 டே ஒரு 2 பேரும் போய் ஸ்டே பண்ணிட்டு ஒரு ஹோட்டல்ல குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வாங்க. இல்ல வருஷத்துக்கு ஒரு 4 தரம் இல்லாட்டி வருஷத்துக்கு ஒரு 2 தரம். முதல்ல எனக்கு ரொம்ப முக்கியம், ஒவ்வொரு நாளும் உனக்கு 20 நிமிஷம் நான் கொடுப்பேன் அப்படி என்ற இடத்துக்கு உங்க இருதயத்தை கொண்டு வா. அத்தோட மேஜரானது எனக்கு வாரத்துல ஒரு நாள் மினிமம் 1 hour உங்களோட குவாலிட்டியா டைம் ஸ்பெண்ட் பண்றேன். அறியவும் அறியப்படவும். அந்த இடத்துக்கு வாங்கலாம். இல்லன்னு நாங்க எப்போதுமே வெளியே தானே போயிட்டு இருக்கோம். அந்த வெளியே போறதும் நான் சொல்றதும் ஒண்ணு கிடையாது. அதுவும் இது ஒண்ணு கிடையாது. இது தனிப்பட்ட ஒரு ஜீவன் இதுல இருக்கு. ஒரு நிஜம், ரியாலிட்டி. நேத்து நாங்க பேசணும். நேத்து எங்கிற கப்புள் டே. கப்புள் டே டைம்லாம் இருதயம் அப்படியே ஒரு மாதிரி இருக்கும். அவங்க அவங்களுடைய காரியத்தை என்ன குறிச்சு சொல்லும் போதோ இல்ல அவங்க அவங்க விஷயத்த ஓபன் பண்ணும் போதோ என்ன பத்தி நான் சொல்றதோ ரொம்ப ஜீவனா இருக்குங்க. அதை பேச பழகிட்டீங்கன்னா அதை விட மாட்டீங்க. நீங்க நிறைய நினைக்கிறீங்க பிள்ளைகளுக்கு நல்லது செய்யணும். உங்க பிள்ளைகளுக்கு செய்யற பெரிய நல்லது என்னங்க? அவளை பெத்தெடுத்த தாய் உங்க மனைவிக்கு நீங்க நேரம் கொடுக்கறதுதான் உங்க பிள்ளைகளுக்கு நீங்க செய்யற நல்ல விஷயம். புரிஞ்சாண்டாக்கு புரிஞ்சாயா சொல்றீங்க? ஏன்னா அவன் உங்க சரீரங்க. உங்க சரீரத்துக்கே உங்களுக்கு நேரம் கொடுக்க தெரியாட்டி உங்களால வேற எதையுமே ப்ராப்பரா பண்ண முடியாது. ஏன்னா இங்க உங்களுக்கு கிட்ட ஒழுக்கம் இல்லாட்டி வேற எங்கேயுமே ஒழுக்கம் வராது. உங்களுக்கு உங்களையே நீங்க பாறை எடுக்க தெரியல. இவங்கதான் என் சொந்த சரீரம். அப்புறம் எப்படி மத்த விஷயங்கள் நீங்க சொல்ற வார்த்தை எப்படி மத்தவங்க நம்புவாங்க? கமான். பேசிக்கிட்டீங்களா? எல்லாம் எழுதிட்டீங்களா? கௌதம் தான் இப்ப கொஞ்சம் மாசம் கல்யாணம் ஆகி 2 பேரும் முன் குறிச்சிட்டியாரா? எழுதிக்கிட்டியா? இவதான் சந்தோஷப்படுற அண்ணே இன்னைக்கு வந்தது ரொம்ப நல்லொன்னே மீட்டிங்கு. அப்பப்ப இவனை பாக்குறான் திரும்பி திருப்பி. 2வது விஷயம் என்னன்னா இந்த வரவு செலவு கணக்கு. இந்த வரவு செலவு கணக்கு குடும்ப கணக்கு வேற பார்க்கணும், பிசினஸ் கணக்கு வேற பார்க்கணும். ஊழியம் செய்றீங்கன்னா ஊழியத்துக்கான வரவு செலவு கணக்கு தனியா பார்க்கணும். அது கணவனும் மனைவியும் உட்கார்ந்து மாசம் மாசம் வரவு செலவு கணக்கு, உங்க அக்கௌண்ட்ஸ், பினான்சியலா, எக்ஸ்பென்சஸ் மேனேஜ்மெண்ட் ரொம்ப கவனிக்க வேண்டியது. முதலாவது என்ன பேசணும்? குவாலிட்டி டைம்ல உங்க தம்பதியர்களுடைய தரமான நிலை. 2வது 2 பேரும் உட்கார்ந்து மாசம் வரவு செலவு கணக்கு பார்க்கணும். பிசினஸ் தனியா, ஊழியத்துடைய வரவு செலவுக்கு தனியா, உங்களுடைய குடும்ப கணக்கு தனியா. நான் சொன்னேன்ல 4 மாசம் 4 வருஷம் 4 தலைமுறைக்கு இந்த நாட்கள்ல நாம ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அடுத்தது இன்னொன்னு போறேன். இதெல்லாம் கஷ்டம்தான். ஆனா லவ் பண்ணும்போது என்ன மாதிரி உணர்வு இருந்துச்சோ அந்த இடத்துக்கு இருதயம் வந்தா இது ரொம்ப ஈஸி. சிம்பிளானது. வாழைப்பழத்தோலை உரிக்கிற மாதிரி. கணவன் மனைவி தூங்கும் போது 2 பேரும் நெருக்கமா தூங்கணும். அண்ணே தலையில கை வாங்கினே ஹீலிங் நடக்கணும். அண்ணே பாடியில அந்த சுகம் வேணும்னே. நல்லா மூச்சு எடுத்து வெளியே விடுங்க. முடிஞ்சா பக்கத்துல வைஃப் இருக்காங்கன்னா தோல் பட்டையால அப்படி கொஞ்சம் உரசிதான் பாருங்க. அப்படி கொஞ்ச நேரம் இருங்களேன். ஒரு 10 செகண்டுக்கு இருங்க. எப்படி இருக்கு? நான் வந்து கட்டாயம் சொல்றேன், எவ்ரிடே தூங்குங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் போக மாட்டீங்க.
எல்லா விஷயத்தையும் ரொம்ப சுலபமா முடிச்சிருவீங்க. அப்படியே லவ் அப்படியே தெரியும் பாடியில. சிம்பிளான ஒரு விஷயம், பட் எஃபெக்டிவானது. மனைவியும் நீங்களும் நெருக்கமா தூங்குங்க. அந்த பாண்ட வச்சுக்கோங்க. அப்படி ஒரு கையை அப்படி பிடிங்க. கணவர் பிடிச்ச ஒரு முத்தம் கொடுங்க. எப்படி வைஃப்ல கை எப்படி பிடிச்ச ஒரு முத்தம் கொடுங்க. வைஃப் இல்ல, ஹஸ்பண்ட் கொடுக்கணும். கணவன் கொடுக்கணும். வைஃப்ல கையை பிடிச்சு இந்த கை கொடுங்க. ஆமா, உங்களுக்கு தெரியாது மனைவிகளுக்கு கணவனை எப்படி வசீகரப்படுத்தி வச்சுக்கொள்ளணும், முந்தானில முடிச்சு வச்சுக்கணும். ஆமா, முந்தானி முடிச்சு நாடகம் பாக்குறதுனால வராது. அது அப்படி உள்ள இருந்து புருஷனை வசீகரப்படுத்தி முந்தானில முடிச்சு வைக்கிறது தெரியணும், சொல்லித்தாரு. அடுத்தது வந்து செக்ஸ் லைஃப், தாம்பத்திய உறவு. இந்த தாம்பத்திய உறவுல நமக்கு நிறைய வெளிச்சம் வேணும். உண்மைக்குமே திரியேகத்தை அறிஞ்சாலே திருமணத்தை அறிஞ்சு கொள்ளலாம். உங்களுக்கு தெரியும்ல, நம்ம கிங்டம் கல்ச்சர்ல பேசுறோம், 60 இருக்கு. ஒருவரை ஒருவர் பரிசுத்த முத்தத்தோடு வாழ்த்துங்கள், ஒருவர் கால்களை கழுவுங்கள், ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் செய்யுங்கள், ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள், ஒருவரை ஒருவர் அன்பு செலுத்துங்க. இதுல ஒண்ணு வரும் தெரியுமா? ஒருவரை விட்டு ஒருவர் சொல்ல பிரியாதிருங்க. அது எங்க இருந்து வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த 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 வேர்டு எங்க இருந்து நீங்க எடுக்கிறீங்க? 1 கொரிந்தியர் 7:5 கணவன் மனைவனுடைய தாம்பத்திய உறவை பத்தி பவுல் அங்க மென்ஷன் பண்ணுவாரு. நீங்க ஒன்னா இருக்கணும் அப்படி. அதுலதான் அவர் சொல்லுவாரு, நீங்க 2 பேரும் ஒருவரை விட்டு ஒருவர் பிரியக்கூடாது எந்த காரணத்தை கொண்டு. அது எங்க இருந்து பவுல் எடுக்கிறாருன்னா, ஸ்டனி வாசிச்சது. ஆதியிலே தன் தகப்பனையும் தாயையும் விட்டு பிரிந்து தன் மனைவியோடு இசைந்திருப்பார்கள், அவர்கள் ஒரே சரீரமாய் மாமிசமாய் இருப்பார்கள். கர்த்தர் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்கட்டும். இதெல்லாம் எடுத்து பவுல் இங்க எழுதுறாரு. எந்த காரணத்தை கொண்டு 2 பேரும் பிரியக்கூடாது. ஒருவேளை ஒரு தியானம், ஒரு உபவாசம், ஒரு ஜெபம் பண்றீங்கன்னா 2 பேருக்குள்ளே மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். உடனே திரும்பி வந்துடணும், இல்லாட்டி சோதனைக்கு உட்பட வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லுவார். செக்ஸ் லைஃப் உங்களுடைய சரீரத்துக்கு ரொம்ப நல்லம், உங்க எமோஷனுக்கு ரொம்ப நல்லம். தாம்பத்திய உறவுக்கு நீங்க செக்ஸ் லைஃபுக்குள்ள நீங்க போகும்போதுதான் அங்கதான் உங்களுடைய மனது என்னவா இருக்குன்னு கண்ணாடி மாதிரி உங்களுக்கு தெரியும். உங்க மனதின் நிலை, உங்க இருதயத்தின் நிலை மனைவியின் கண்ணை பார்க்கும்போது புரியுதா? இத்தனை 50 வயசோட எல்லாம் முடிஞ்சிட்டு 60ஓட முடிஞ்சிட்டு அப்படித்தானே பெரியவங்க சொல்றாங்க சிலவங்க பேசும்போது. கணவர் மனைவி நல்லா ஆயுசு வாழ்றதுக்கு நீங்க கூடி வாழணும். இதெல்லாம் சில இடங்கள்ல பேசினா உடனே பைபிள் நோட்ஸ் எடுத்துருவாங்க, பைபிளை வாசிப்பாங்க. அப்பதான் சங்கீதம் 23 வாசிப்பாங்க. இங்க கவனிங்கடா, பாச கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறா, நான் தாழ்ச்சி அடைகிறேன். இல்ல 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 இல்ல, உங்களுக்கு அதுல ஒரு அவமானம், ஷேம் இருக்கு. அது ஒரு சத்ருவானனுடைய ட்ராப் தான், கண்ணி. உங்க சரீரத்துக்கு நீங்க அதிகாரி அல்ல. என் சரீரத்துக்கு அதிகாரி யாரு? ஷர்மி. ஷர்மி, உங்க சரீரத்துக்கு அதிகாரி யாரு? நைட் உங்களுக்காக ப்ரே பண்ணேன். டாடி, சிலவங்களுக்கு செக்ஸ் பண்ண விருப்பம் இருக்கு, ஆனா அவங்களுடைய சரீரத்துல மனது இல்லாததை பத்தி பேசல, சரீரத்துல சில பலவீனங்கள் இருக்கு. இப்ப வாகனத்துல ஒரு இஷ்யூ இருக்குன்னா சிருஷ்டித்தவருக்கு தெரியும் அதை ஹீல் பண்ண. அதே மாதிரி இதை நீங்க நான் சொல்ல எதிர்க்க கூடாது, நம்பணும். நம்ப அவர் தான் உங்க அவயங்களை சிருஷ்டித்தா. அவர் சொல்றாரு, நானே உன்னுடைய பரிகாரினா அதுக்கும் பரிகாரி தான். உங்க செக்ஸ் லைஃப்ல எங்கேயாச்சும் குறைபாடுகள் இருக்குன்னா இந்த சத்தியத்தை அறிவீர்கள். இந்த சத்தியம் உங்களை அதுல விடுதலையா. ஆமா,
அவர்தான் உங்களுடைய வைத்தியர். செக்ஸுக்கு இருக்கிற வேல்யூ, செக்ஸுக்கு இருக்கிற கனம், அந்த என்ஜாய்மெண்ட்டுக்கு உங்க மனசை விட்டு கொடுங்க. இன்னொரு பாயிண்ட் வந்து, தம்பதியர்களா ஜெபம் பண்ணுங்க. கப்பல் பிரேயர் அவசியம். ஒவ்வொரு நாளும் ஒரு 10 நிமிஷம் ஆரம்பிங்க. 2 பேரும் உட்கார்ந்து அப்படி ஃப்ளோல ஒரு பாடல் வரும், திடீர்னு ஒரு வசனத்தை உங்களுக்கு மெடிடேட் பண்ண வரும். சரி, கையை பிடிச்சு, எங்க அம்மா அப்பா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து இன்ன வரைக்கும் 2 பேரும் கைப்பிடிச்சு ஜெயிப்பாங்க. பிரேயர் லைஃப் ரொம்ப முக்கியம். அது தம்பதியர்களாக நீங்க ஜெபிக்கிறது, அந்த மாதிரி ஒரு பிரேயர் நீங்க வேற யாரோட ப்ரே பண்ணாலும் ஒரு அந்த மாதிரி ஒரு தருணம் இருக்காது. கணவன் மனைவியா ப்ரே பண்ண ஒரு 5-10 நிமிஷம் கையை பிடிச்சு, சில நேரம் நானும் ஷர்மி இருக்கும்போது எனக்கு ஏதோ ஒரு பாடல் வரும், பாடுவேன். ஷர்மி அதோட என்னோட சேர்ந்து பாடுவாங்க. அது ஒரு பிரேயர்ல முடியும். இதே நான் ஒரு வசனம் மெடிடேட் பண்ணுவேன், அவங்க என் கூட ஜாயின் பண்ணுவாங்க. அது பிரேயர்ல முடியும். பர்சனல் பிரேயர் லைஃப் பில்ட் பண்ணுங்க. கப்பல் பிரேயர் லைஃப் பில்ட் பண்ணுங்க. அப்பப்ப ப்ரே பண்ணுங்க 2 பேரும் சேர்ந்து. இப்படி கையை பிடிச்சு ஜெபிங்க, இப்படி பிடிச்சு ஜெபிங்க, ஹக் பண்ணி ஜெபிங்க, நடந்து 2 பேரும் ஜெபிங்க. பிரேயர் லைஃப். அடுத்தது அடுத்த பாயிண்ட், ஒருவர் ஊக்குவிங்க. அவங்க ஜாகிங் போகிறதுக்கு, வாக்கிங் போறதுக்கு, தேவைப்பட்டா ஜிம் போறதுக்கு. சேர்ந்து போறீங்களா வாக்கிங்? சேர்ந்து போங்க. ஆனா கப்புள் வாக்கிங் வேற, பிசிக்கல் எக்ஸசைஸ் வேற. உங்க கணவனை நல்லா என்கரேஜ் பண்ணுங்க, மனைவியை என்கரேஜ் பண்ணுங்க. நல்ல ஹெல்த்தியா பாடி இருக்கணும். என் சந்ததிக்கு நீதான் தாய். சாப்பிட்டு அப்படியே இருக்கக்கூடாது. உங்களால முடியும். முதல்ல ஒரு 10 நிமிஷம் பண்ணுங்க. இது உங்க கப்புள் லைஃபுக்காக பேசுறேன். உங்க பிள்ளைகள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க பண்றதுதான் அவங்களுக்கு நீங்க கொடுக்குற சுதந்திரம். இந்த நான் சொல்ற இந்த விஷயங்கள்லாம் 24 மணித்தியாலத்துல பொருத்த முடியாட்டி, நீங்க என்னத்தான் பெரிய சாதனை பண்ணாலும் அது என்னெல்லாம் சந்தோஷப்படுத்தாது. உங்களுக்குள்ள இருக்க சந்தோஷம் தான் இம்பார்ட்டன்ட். புரியுதா நான் சொன்னது? வாக்கிங், ஜாகிங் 2 பேரும் போய் சேர இதா இருக்குன்னா, புருஷன் போயிட்டு வாங்க, அப்புறம் ஒய்ஃப பாருங்க, சேர்ந்து பண்ணுங்க. பீச்சுக்குள்ள கொஞ்சம் தம்பிள்ஸ் எடுத்து பண்ணுங்க. அதுக்கு கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்ணுங்க. நீங்க என்கிட்ட அண்ணே ப்ரே பண்ணுங்க, அண்ணே செய்யுங்க, அண்ணே சொல்லுங்க, அண்ணேன்னு கதை சொன்னா, எனக்கு இதெல்லாம் இதெல்லாம் முதல்ல பண்ணுறியா? இதுதான் அஸ்திபாரமான விஷயம். இதெல்லாம் பண்ணாலே சுலபமா நல்ல ஒரு வாழ்க்கை வாழலாம். இதுதான் மெயின் பாயிண்ட்ஸ் நான் சொல்ல வந்தது. முதல் பாயிண்ட்ஸ் என்னது? குவாலிட்டி டைம் 2 பேருக்குரிய. 2வது ஃபைனான்ஸ், வரவு செலவு கணக்கு பாருங்க. எக்ஸ்பென்சஸ் 2 பேரும் உட்கார்ந்து எக்ஸ்பென்சஸ் பாருங்க. 3வது 2 பேரும் நெருக்கமா படுங்க. உங்க நடுவுல யாரும் வராம இருக்க. உங்களுடைய பாண்டிங், ஸ்லீப்பிங் டைம்ல, ஸ்லீப் மூமெண்ட்ல, உங்களுடைய தாம்பத்திய உறவு, செக்ஸ் லைஃப். 5வது பர்சனல் பிரேயர். 6வது ஒரு என்கரேஜ் பண்ணுங்க, பிசிக்கல் எக்ஸசைஸ். இந்த வருஷம் முடியறதுக்குள்ள உணர்ந்து பொறுமையோட நிதானமா இதை நீங்க செஞ்சுட்டு வந்தீங்கனாலே பெரிய ரிசல்ட் இருக்கு. நான் சொல்ற இதை ஒர்க் பண்ணீங்கன்னா என்ன நம்புங்க, தேவ வார்த்தையை கேளுங்க. நான் சொல்ற இந்த விஷயத்த, ஏன்னா இதுலதான் நீங்க சொல்றீங்களா, இதெல்லாம் பிரச்சனையா இருக்குண்ணே, இதெல்லாம் இப்படி இருக்குண்ணே, எல்லாத்துடைய டேர்னிங் பாயிண்ட் இங்கதான் கப்பல் லைஃப். அதுவும் இந்த நான் போடுற இந்த பாயிண்ட்ஸ்